வெல்கம் டு ஜென்சி கவர்மெண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன். இதில் சென்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்றதை நம்ம கீழே பார்க்கலாம். இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1, அதாவது பேசிக் 18,000லேருந்து அதிகபட்சமாக 56,900 வரைக்கும் உங்களோட பே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் 18,000னா அது கூட அலவன்சஸ் ஒரு 20% ஆட் பண்ணியே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பேயாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொந்த ஸ்டேட்டுக்கானவங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்கவுங்க காஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டயர் 1, டயர் 2 2 எக்ஸாம் இருக்குது. டயர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது ஜென்ரலாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்கலாம் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு டயர் 1 எக்ஸாம் இருக்குது. 1 ஹவர் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 0.25 மார்க்ஸ் உங்களுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க தப்பாக இருந்துச்சுன்னா. டயர் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. 1 ஹவர் இருக்கும். சிட்டி எக்ஸாம், அதாவது சென்டர் எங்கே போடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னையிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/11/25லேருந்து 14/12/25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்பயே முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிட்ட போட்டுருவாங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.mha.gov.in ஆர் NCS போர்ட்டல் வழியாக www.ncs.gov.in என்ற வெப்சைட் மூலயமா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ 100லேருந்து 200 கேபிக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 80லேருந்து 150 கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கூகுளில் போயிட்டு ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். அதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 550 நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ஜாப்ஸ் பற்றி அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஜென்சி கவர்மெண்ட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.